இந்த ஜல்லிக்கட்டு முதல்ல ஊர் தெருக்கல்ல நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊர் மந்தையில் நடந்துச்சு. அதே பிறகு குளக்கரையில வாடிவாசல் அமைச்சு நடக்கப்பட்டுச்சு. பின்பு படிப்படியாக வளர்ந்து இந்த ஆண்டு சூரியூர் ஜல்லிக்கட்டு நம்முடைய ஆட்சியில கட்டப்பட்டுள்ள இந்த நிரந்தர அரங்கத்தில் நாளை நடக்க இருக்கின்றது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இது உங்களுடைய நீண்ட வருட கோரிக்கை. உங்க கோரிக்கையை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பில் மகேஷ் அவரிடத்துல நீங்க தெரிவிச்சீங்க. அவர் என்னிடத்திலும் முதலமைச்சரிடத்திலும் இதை தெரிவிச்சு முதலமைச்சர் உடனடியாக ஒப்புக்கொண்டார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் சீஃப் மினிஸ்டர் மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டு வருகின்றது. அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. பல ஸ்டேடியங்களை நானே திறந்து வச்சிருக்கிறேன். ஆனா எல்லா ஸ்டேடியத்தை விட, முதலமைச்சர் திறந்து வச்ச எல்லா ஸ்டேடியத்தை விட, நான் திறந்து வச்ச எல்லா ஸ்டேடியத்தை விட இந்த ஸ்டேடியம் மிகவும் அழகாக நம்முடைய தமிழர் பண்பாட்டை எடுத்து வைக்கின்ற வகையில், பெருமை சேர்க்கின்ற வகையில் அமைஞ்சிருக்கு.